நல்ல லீடர் சம்பாதிக்கிறவங்க கிடையாது. எங்க செலவு பண்ண தெரியும் அதுதான் அதை தெரிஞ்சாதான் நல்ல லீடர். எப்படி சம்பாதிக்கணுங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து பாட்டி சொல்லும் இல்லையா. எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல செலவு பண்ணணும் கண்டுபிடிக்கணுங்கிறதான். சம்பந்தமே இல்லாத அந்த பிசினஸுக்கு அவ்வளோ பந்தாவே தேவையில்லாமல் இருக்கும். அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு ஆஃபீஸை உருவாக்கி வைப்போம். எதுக்குன்னே தெரியாது. பார்க்குறவங்களாம் மிரண்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவனே சொல்லுவான், மாப்பிள்ள பூராவும் கடனில் கட்டுறது மாப்பிள்ள அப்படின்ட்டு. இன்வெஸ்ட் ஆன் பீப்புள். நீங்க ஒரு ஆளை தேர்வு செய்கிற போது அவர் ரிசோர்ஸா நீங்க அவரை பார்க்கணும். ஆனா இங்க நம்ம ஊர்ல என்னன்னா ட்ரெடிஷனல் ஒரு மாடல் ஒன்று இருக்குது. அந்த மாடல்ல என்னன்னா முதல்ல பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து நம்பகமான ஒரு ஆளை தேடும் கல்லால உட்கார வைக்கிறதுக்கு அப்படின்னு. மாமா வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, மச்சான் துணை இருந்தா மலை ஏறலாம். அப்ப மலை ஏறுங்க. எதுக்கு பிசினஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கிறீங்க? மச்சானுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையாங்கிறதா இங்க முக்கியமே ஒழிய மச்சானா இருக்காரா இல்லையாங்கிறதா முக்கியம் இல்லை. உங்கள் மனைவியின் தம்பி அது அவருடைய அங்கீகாரமா இருக்குன்னா அதை தனிப்பட்டவங்கள வீட்டில் கூட்டியாந்து விருந்து வச்சுட்டு போங்க, கறிசோறு சாப்பிடுவாங்க, அத்தோட முடிச்சுக்கங்க. ஆனால் டேலண்டட் பீப்புளை நீங்கள் ஹையர் பண்ணீங்கன்னா அவன் அதுலேருந்து 10% மடங்கு உங்களுக்கு பண்ணி கொடுப்பான். நாம நம்ப மாட்டோம்.